Hello friends, welcome to Banana Leaf Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கடையில வாங்குற மாதிரியான ஜாங்கிரி வீட்லயே எப்படி ரொம்ப சுலபமா பண்ணலாம்னு சொல்லுதாங்க பார்க்க போறோம். இதுக்கு நான் சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த ஜாங்கிரி நல்லா சாஃப்ட்டா நல்லா ஜூஸியா வரக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்னன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான ஜாங்கிரி எப்படி செய்யலாம்னு சொல்லி நாம பார்த்தறலாம். இந்த ஜாங்கிரி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் முழு உளுந்து எடுத்துர்க்கேங்க. இது ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வெச்சுக்கோங்க. இது 1 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாங்க. அப்படி ஊற வெச்சிட்டீங்கன்னா ஜாங்கிரில கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். இத ஊற வெச்சிட்டு இப்ப பாருங்க ஒரு டைம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல தண்ணி எல்லாம் எதுவும் இல்லாம சுத்தமா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடிச்ச உளுந்த மிக்ஸில இல்லாட்டி கிரைண்டர்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரைண்டர்ல தான் அரைச்சிட்டு இருக்கேங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு கெட்டியான மாவு மாதிரி அரைச்சுக்கோங்க. நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போல அந்த பதத்துக்கு நல்லா கெட்டியான மாவா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க மாவு நல்லா அரைச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெதுமெதுன்னு இருக்கணுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மாவு கலக்கும்போது நல்லா ஈஸியா இருக்கும். இது கூட நான் ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கை வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கை வச்சுட்டு உள்ளங்கையால நல்லா மாவு கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கி எடுக்கும்போது நமக்கு ஜாங்கிரி நல்லா மெதுமெதுன்னு கிடைக்குங்க. நல்லா சாஃப்டா ஜூஸியா கிடைக்கும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இதே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நீங்க திருப்பி ரிவர்ஸ்ல பண்ணினீங்கன்னா ஜாங்கிரி ரப்பர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்ல நல்லா ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு கலக்கவே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா உப்பி வருங்க. அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இப்ப பாருங்க எவ்வளவு மெதுமெதுன்ட்டு மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ இத நம்ம கேக்க டெக்கரேட் பண்றதுக்கு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுவாங்க. அதுல இத நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஜாங்கிரி போடுறதுக்கு துணி இருந்துச்சுன்னா நீங்க அந்த துணியில கூட நீங்க யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் பேக் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு எட்ஜ் எந்த சைஸ்ல தேவைப்படுதோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா கட் பண்ணிர வேண்டாம். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத ஒரு பிளேட்ல ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்ட்டா அந்த ஷேப் வருதா அப்படினு சொல்லிட்டு. நம்ம ஜாங்கிரி பண்ணும்போது என்னடா ஷேப்பே வரல அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாம விட்டுருவோம். ஷேப் எல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ண தான் வரும். இப்போ பாருங்க நான் சும்மா ரஃபா போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க பிராக்டீஸ் பண்ண உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்போ இதுக்கான சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் உளுந்து எடுத்துர்க்கேன். அதுக்கு 2 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கப் சக்கரைக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேஸ் எதுவுமே ஆஃப் பண்ணல. சக்கரை ஃபுல்லா தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா சக்கரையும் கரைஞ்சிட்டு கம்பி பதம் உங்களுக்கு கரெக்டான பதத்துல கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க எல்லா சக்கரையும் கரைஞ்சு நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ சக்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இது கம்பி பதம்னு பாத்தீங்கன்னா நீங்க 1.5 கம்பி பதம், ஒரு கம்பி பதம் முழுசா ஒரு அரை கம்பி பதம் வரணுங்க. இப்போ பாருங்க நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஒன்னு இன்னொன்னு கட் ஆகணுங்க. 1.5 கம்பி பதம் அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலர் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜாங்கிரி செய்யறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிருக்கேங்க. எண்ணெய் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு போடவே கருக ஆரம்பிச்சிரும். இது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரணும். அதனால மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு உள்ளேயே தான் நம்ம சுத்தி விட போறோம். அதனால எண்ணெயில அப்படி இப்படி மூவ் ஆகும். அதனால நீங்க கரெக்டா பார்த்து சுத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க ஒரு ஜாங்கிரி சுத்திட்டேன். இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைம் சுத்திட்டீங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு அதுவே பிராக்டிஸ் ஆயிட்டு கரெக்டா வர ஆரம்பிச்சிரும். பொதுவாவே ஜாங்கிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அது வீட்ல செய்யறனா ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டா வராது. அதுக்கு கரெக்டா பதம் வராது. கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஜாங்கிரி வீட்ல செய்யவே மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட். இது கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி. இப்போ பாருங்க இது ஒரு பக்கம் வெந்துச்சு, இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்து கலர் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இது இருக்கிற எண்ணெய் எல்லாமே சுத்தமா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாகு போட்டுக்கோங்க. இது போடுறதுக்கு முன்னாடி சக்கரை பாகு கொஞ்சம் சூடா இருக்கணும். சக்கரை பாகுக்குள்ள போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜாங்கிரி வெளியே எடுத்துடலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஜாங்கிரி போடுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியே வந்து மினி ஜாங்கிரி போடலாங்க. அதுவுமே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது போடுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக நீங்கள் வந்து சுற்றி எடுத்துடலாம். இதுக்கு வந்து பெருசாக ப்ராக்டிஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க. டக்குன்னு நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். நான் சொன்ன பக்குவத்தில் வந்து நீங்கள் மாவு அரைச்சி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கலக்கி செஞ்சிங்கன்னா வந்து ஜாங்கிரி வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக சுலபமாக செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் மினி ஜாங்கிரி உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாங்கிரி வந்துங்க வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஜாங்கிரி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. தினம் ஒரு சமையல் தினந்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.